சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 15வது பாடம் பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 55 வினாக்கள் இந்த ஒரு பாடத்துக்கே நம்ம எடுத்திருக்கிறோம். எல்லா முக்கியமான தகவல்களுமே இதுல இடம்பெற்றிருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பழைய காலத்தில் எந்த முறை பழக்கத்தில் இருந்தது? பழைய காலத்தில் பண்ட மாற்று முறை பழக்கத்தில் இருந்தது. பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை மாற்றிக்கொள்ளும் முறை இருந்தது. பண்டமாற்று முறையில் எந்த ஒரு பொருளின் மதிப்பை எதனை கொண்டு தீர்மானித்தார்கள்? பண்டமாற்று முறையில் ஒரு பொருளின் மதிப்பை எதனை கொண்டு தீர்மானித்தார்கள்? மற்றொரு பொருளின் தேவையை வைத்துதான் ஒரு பொருளினுடைய மதிப்பை தீர்மானிச்சாங்க. ஒருவருக்கு தேவைப்படும் பொருளை கொடுத்துவிட்டு தன்னிடம் உள்ள மற்றொரு பொருளை பெற்றுக்கொள்வதே இதன் அடிப்படை. வியாபாரிகளும் மக்களும் பொருட்களை எதனை கொடுத்து வாங்குகின்றனர்? வியாபாரிகளும் மக்களும் பொருட்களை பணம் கொடுத்து வாங்குகின்றனர். பண்டமாற்று முறைக்கு பிறகு பொதுவான மதிப்பீட்டு அளவீடாக பணம் புழக்கத்திற்கு வந்தது. பண்டமாற்று முறைக்கு பிறகு பொதுவான மதிப்பீட்டு அளவீடாக பணம் புழக்கத்திற்கு வந்தது. பொருட்களை வாங்குவதும் விற்பதும் தான் டேஸ். பொருட்களை வாங்குவதும் விற்பதும் தான் வியாபாரம். லாபம் ஈட்டும் நோக்கில் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் வணிகம் அல்லது வியாபாரம் எனப்படும். லாபம் ஈட்டும் நோக்கில் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் வணிகம் அல்லது வியாபாரம் எனப்படும். நுகர்வோர் பொருட்கள் என்பவை யாவை? நுகர்வோர் பொருட்கள் என்பவை அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய வாங்கும் பொருட்கள் நுகர்வோர் பொருட்கள். அன்றாட தேவையை பூர்த்தி செய்யும் வாங்கும் பொருட்கள், அந்த பூர்த்தி செய்யறதுக்காக வாங்கக்கூடிய பொருள். அரிசி, துணி, மிதிவண்டி போன்றவை நேரடியாக நுகர்வோரால் பயன்படுத்தப்படுவதால் இவை நுகர்வோர் பொருட்கள் எனப்படும். நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார்? நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் வணிகர் அல்லது வியாபாரி. உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை வாங்கி நுகர்வோரிடம் கொண்டு சேர்ப்பதில் வணிகர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை வாங்கி நுகர்வோரிடம் கொண்டு சேர்ப்பதில் வணிகர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அங்காடி என்பது எதனை குறிக்கும்? அங்காடி என்பது சந்தை. பொருட்கள் வாங்கவும் விற்கவும் படும் இடமே அல்லது அங்காடி சந்தை எனப்படும். பொருட்கள் வாங்கவும் விற்கவும் படும் இடமே சந்தை அல்லது அங்காடி எனப்படும். முதன்மை நிலை தொழில் என்பது எதனை உள்ளடக்கியது? முதன்மை நிலை தொழில் என்பது இயற்கையிலிருந்து நேரடியாக பொருட்களை பெறுவது. இயற்கையிலிருந்து நேரடியாக பொருட்களை பெறுவது முதன்மை நிலை தொழிலுக்கு உள்ளடக்கியது. வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்க தொழில் போன்றவை முதன்மை நிலை தொழில்கள். அப்ப என்னென்ன தொழில் முதன்மை நிலை தொழில்னு கேட்பாங்க? வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்க தொழில். தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் யார்? தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் விவசாயிகள். நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் முதன்மை உற்பத்தியாளர்கள் விவசாயிகளே ஆவர். தேன் சேகரித்தல் என்பது எவ்வகை தொழில்? தேன் சேகரித்தல் என்பது முதன்மை நிலை. காடுகளிலிருந்து நேரடியாக தேனை சேகரிப்பது ஒரு முதன்மை நிலை தொழிலாகும். காடுகளிலிருந்து நேரடியாக தேனை சேகரிப்பது ஒரு முதன்மை நிலை தொழிலாகும். கால்நடைகள் வளர்ப்பு ஒரு டேஸ் தொழில். கால்நடைகள் வளர்ப்பு ஒரு முதன்மை தொழில், முதன்மை நிலை தொழில். கால்நடை வளர்ப்பு நேரடியாக இயற்கையோடு தொடர்புடைய வாழ்வாதார தொழில். இரண்டாம் நிலை தொழில் என்பது எதனை உள்ளடக்கியது? மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் முடிவுற்ற பொருட்களாக மாற்றுவது. இரண்டாம் நிலை தொழில்னா தொழில்துறை சொல்றாங்க. இரண்டாம் நிலை தொழில் மூலப்பொருட்களை இயந்திரங்கள் மூலம் முடிவுற்ற பொருட்களாக மாற்றுவது. தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணிகள் இரண்டாம் நிலை தொழிலில் அடங்கும். சர்க்கரை ஆலை எவ்வகை நிலை தொழிலாகும்? சர்க்கரை ஆலை இரண்டாம் நிலை. கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பது ஒரு உற்பத்தி சார்ந்த செயல் என்பதால் இது இரண்டாம் நிலை தொழில் ஆகும். கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பது ஒரு உற்பத்தி சார்ந்த செயல் என்பதால் இது இரண்டாம் நிலை தொழில். பருத்தியிலிருந்து ஆடை தயாரிப்பது எந்த துறை? இரண்டாம் நிலை தொழில் தான்.
மூலப்பொருளான பருத்தியை நூலாக துணியாக மாற்றுவது ஒரு உற்பத்தி செயல்முறை ஆகும். மூலப்பொருளான பருத்தியை நூலாகவும் துணியாகவும் மாற்றுவது ஒரு உற்பத்தி செயல்முறை. எனவே பருத்தியிலிருந்து ஆடை தயாரிப்பது இரண்டாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில்கள்னா சேவைத்துறை. இந்த மூன்றாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சேவைத்துறைன்னு அழைக்கப்படுகிறது. போக்குவரத்து, கல்வி, வங்கி மற்றும் மருத்துவ சேவைகள். போக்குவரத்து, கல்வி, வங்கி மற்றும் மருத்துவ சேவைகள் அனைத்தும் சேவைத்துறையின் கீழ் வருகின்றன. தகவல் தொழில்நுட்பம் ஐடி எந்த துறையை சார்ந்தது? தகவல் தொழில்நுட்பம் மூன்றாம் நிலை தொழில். இது அறிவு சார்ந்த மற்றும் மென்பொருள் சேவைகளை வழங்குவதால் சேவை துறையில் அடங்கும். இது அறிவு சார்ந்த, எது? தகவல் தொழில்நுட்பம். வங்கிகள் மக்களுக்கு வழங்கும் முக்கிய சேவை எது? வங்கிகள் மக்களுக்கு வழங்கும் முக்கிய சேவை பண பரிவர்த்தனை மற்றும் கடனுதவி. பண பரிவர்த்தனை மற்றும் கடனுதவி. பாதுகாப்பாக பணத்தை வைத்திருப்பதற்கும் தொழில்களுக்கு முதலீடு செய்வதற்கும் வங்கிகள் உதவுகின்றன. பாதுகாப்பாக பணத்தை வைப்பதற்கும் தொழில்களுக்கு முதலீடு செய்வதற்கும் வங்கிகள் உதவுகின்றன. போக்குவரத்து வசதிகள் எதனை எளிதாக்குகின்றன? போக்குவரத்து வசதிகள் சந்தைப்படுத்துதலை எளிதாக்குகின்றன. உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து சந்தைக்கு பொருட்களை கொண்டு செல்ல போக்குவரத்து அவசியம். உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து சந்தைக்கு பொருட்களை கொண்டு செல்ல போக்குவரத்து அவசியம். மூன்றாம் நிலை தொழிலில் அடங்காதது எது? மூன்றாம் நிலை தொழில் அடங்காதது விவசாயம். விவசாயம் என்பது முதன்மை நிலை தொழிலாகும். மற்றவை அனைத்தும் சேவை துறையை சார்ந்தது. போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மருத்துவ சேவை. வேளாண்மை சார் தொழிற்சாலை எது? வேளாண்மை சார் தொழிற்சாலை பருத்தி ஆலை. பருத்தி என்பது ஒரு வேளாண் விளைபொருள். அதை மூலப்பொருளாக கொண்டு இயங்குவது பருத்தி ஆலை. பருத்தி என்பது ஒரு வேளாண் விளைபொருள். அதை மூலப்பொருளாக கொண்டு இயங்குவது பருத்தி ஆலை. வேளாண்மை சார் தொழிற்சாலை பருத்தி ஆலை. தாது சார் தொழிற்சாலைக்கு ஒரு உதாரணம் தருக. தாது சார் தொழிற்சாலைக்கு உதாரணம் சிமெண்ட் தொழிற்சாலை. சுண்ணாம்புக்கல் போன்ற தாதுக்களை பயன்படுத்துவதால் சிமெண்ட் ஆலை தாதுசார் தொழிற்சாலை எனப்படுகிறது. சுண்ணாம்புக்கல் போன்ற தாதுக்களை பயன்படுத்துவதால் சிமெண்ட் ஆலை தாதுசார் தொழிற்சாலை எனப்படுகிறது. காகித தொழிற்சாலை எவ்வகை மூலப்பொருளை பயன்படுத்துகிறது? காகித தொழிற்சாலை காடு சார்ந்த பொருட்கள், மூங்கில் மற்றும் மென்மையான மரக்கூழ்கள் காகித தயாரிப்பிற்கு பயன்படுகின்றன. மீன் பதப்படுத்துதல் எந்த துறையின் கீழ் வரும்? மீன் பதப்படுத்துதல் கடல்சார். கடலில் இருந்து கிடைக்கும் வளங்களை மூலப்பொருளாக கொண்டு இயங்குவது கடல்சார் தொழிற்சாலைகள் ஆகும். கடலில் இருந்து கிடைக்கும் வளங்களை மூலப்பொருளாக கொண்டு இயங்குவது கடல்சார் தொழிற்சாலை ஆகும். உணவு பதப்படுத்துதல் என்பது எவ்வகை தொழிற்சாலையை சார்ந்தது? உணவு பதப்படுத்துதல் என்பது வேளாண்சார் தொழிற்சாலை. விவசாய விளைபொருட்களை பதப்படுத்தி நீண்ட காலம் பயன்படுத்தும் வகையில் மாற்றுவது வேளாண்சார் தொழிற்சாலை ஆகும். விவசாய விளைபொருட்களை பதப்படுத்தி நீண்ட காலம் பயன்படுத்தும் வகையில் மாற்றுவது வேளாண்சார் தொழிற்சாலை ஆகும். இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த வகையை சார்ந்தது? இரும்பு எஃகு தொழிற்சாலை தாதுசார் தொழிற்சாலை. பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தாதுக்களை மூலப்பொருளாக கொண்டு இயங்குவதால் இது தாதுசார் தொழிற்சாலை எனப்படும். பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தாதுக்களை மூலப்பொருளாக கொண்டு இயங்குவதால் இது தாதுசார் தொழிற்சாலை எனப்படும். எது? இரும்பு எஃகு தொழிற்சாலை. கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி. நாட்டின் முன்னேற்றம் கிராமங்களின் முன்னேற்றத்திலேயே அடங்கியுள்ளது என்பதை வலியுறுத்த காந்தியடிகள் இவ்வாறு கூறினார். நாட்டின் முன்னேற்றம் கிராமங்களின் முன்னேற்றத்திலேயே அடங்கியுள்ளது என்பதை வலியுறுத்த காந்தியடிகள் இவ்வாறு கூறினார். பெரும்பாலான பொருட்கள் எங்கு விளைவிக்கப்பட்டு சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன? பெரும்பாலான பொருட்கள் எங்கு விளைவிக்கப்பட்டு சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன? கிராமத்தில். வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் பெரும்பாலும் கிராமங்களிலேயே விளைவிக்கப்படுகின்றன. வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் பெரும்பாலும் கிராமங்களிலேயே விளைவிக்கப்படுகின்றன. பெரும்பாலான பொருட்கள் எங்கு விளைவிக்கப்படுது? கிராமத்துல. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? 47%. இந்தியாவில் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது.
இந்தியாவில் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. நகரமயமாதல் எதை குறிக்கிறது? நகரமயமாதல் மக்கள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தலை குறிக்கிறது. வேலைவாய்ப்பு மற்றும் வசதிகள் தேடி மக்கள் நகரங்களுக்கு செல்வதால் நகரமயமாதல் அதிகரிக்கிறது. பொருளாதார நடவடிக்கைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன? பொருளாதார நடவடிக்கைகள் பயன்பாடு மூலம் பிரிக்கப்படுகின்றன. உற்பத்தி மற்றும் நுகர்வு சார்ந்த செயல்பாடுகள் அவற்றின் பயன்பாட்டு தன்மையை பொறுத்தே வகைப்படுத்தப்படுகின்றன. உற்பத்தி மற்றும் நுகர்வு சார்ந்த செயல்பாடுகள் அவற்றின் பயன்பாட்டு தன்மையை பொறுத்தே வகைப்படுத்தப்படுகின்றன. எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையே டேஸ் ஆகும். எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையே சேமிப்பு ஆகும். தற்போதைய நுகர்வுக்கு பயன்படுத்தாமல் எதிர்காலத்திற்காக வைக்கப்படும் வருமானத்தின் ஒரு பகுதியே சேமிப்பு. பழைய காலத்து சேமிப்பு முறைகளில் ஒன்று எது? பழைய கால சேமிப்பு முறைகளில் ஒன்று உண்டியல் சேமிப்பு. அன்றாட செலவில் மிஞ்சும் சிறு தொகையை உண்டியலில் சேர்த்து வைப்பது பழங்காலத்து சேமிப்பு முறையாகும். விற்பனை விலையை எது கிடைக்கும்படி நிர்ணயம் செய்ய வேண்டும்? விற்பனை விலையை லாபம் கிடைக்கும்படி நிர்ணயம் செய்ய வேண்டும். அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருக்கும் போது நமக்கு லாபம் கிடைக்கிறது. மனிதன் எதன் அடிப்படையில் புதிய தொழில்களை செய்ய கற்றுக்கொண்டான்? மனிதன் எதன் அடிப்படையில் புதிய தொழில்களை செய்ய கற்றுக்கொண்டான்? தேவையின் அடிப்படையில். மனித நாகரிகத்தின் தொடக்கத்தில் தேவைகளே புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்களுக்கும் அடிப்படையாக அமைந்தன. மனித நாகரிகத்தின் தொடக்கத்தில் தேவைகளே புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்களுக்கும் அடிப்படையாக அமைந்தன. பால் பண்ணை ஒரு டேஸ் கூட்டுறவு துறை. பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து கூட்டுறவு அமைப்புகளாக செயல்படுகின்றன. உதாரணமாக ஆவின். பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து கூட்டுறவு அமைப்புகளாக செயல்படுகின்றன. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் எதனை சார்ந்து அமைகிறது? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் மக்கள் தொகை, வருமானம், தொழில் வளர்ச்சி என இவை அனைத்தையும் சார்ந்து அமைகிறது. மக்கள் தொகை, வருமானம், தொழில் வளர்ச்சி. உற்பத்தி, நுகர்வு மற்றும் சேவைகள் ஆகியவற்றின் சமநிலையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. ஒரு நாட்டின் வருமானத்தில் பெரும்பகுதி எதிலிருந்து கிடைக்கிறது? ஒரு நாட்டின் வருமானத்தில் பெரும்பகுதி வரி மற்றும் சேவைகள் மூலமா கிடைக்கிறது. நவீன பொருளாதாரத்தில் சேவை துறையே நாட்டின் வருமானத்திற்கு பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. நவீன பொருளாதாரத்தில் சேவை துறையே நாட்டின் வருமானத்திற்கு பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. வேலையின்மை எதனால் ஏற்படுகிறது? வேலையின்மை போதிய வேலை வாய்ப்பு இல்லாமை. மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிய தொழிற்சாலைகளும் சேவை துறைகளும் வளராத போது வேலையின்மை உருவாகிறது. மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிய தொழிற்சாலைகளும் சேவை துறைகளும் வளராத போது வேலையின்மை உருவாகிறது. கைவினை பொருட்கள் தயாரித்தல் எவ்வகை தொழில்? கைவினை பொருட்கள் தயாரித்தல் சிறிய அளவிலான அல்லது குடிசை தொழில். சிறிய அளவிலான குடிசை தொழில். குறைவான முதலீட்டில் வீட்டிலேயே செய்யப்படும் தொழில்கள் குடிசை தொழில்கள் எனப்படும். சந்தைப்படுத்தல் என்பது எதனை குறிக்கிறது? சந்தைப்படுத்தல் என்பது நுகர்வோருக்கு பொருட்களை கொண்டு சேர்த்தல். சந்தைப்படுத்தல் என்பது நுகர்வோருக்கு பொருட்களை கொண்டு சேர்த்தல். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்களிடம் கொண்டு செல்வது சந்தைப்படுத்தல் ஆகும். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்களிடம் கொண்டு செல்வது சந்தைப்படுத்தல். மூலப்பொருட்கள் என்பவை யாவை? மூலப்பொருட்கள் என்பது இயற்கை வளங்களிலிருந்து பெறப்படும் அடிப்படை பொருட்கள். இயற்கை வளங்களிலிருந்து பெறப்படும் அடிப்படை பொருட்கள். பருத்தி, இரும்பு தாது, மரம் போன்றவை முடிவுற்ற பொருட்களை தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் ஆகும். பொறுத்துக. முதல் நிலை தொழில். முதல் நிலை தொழில் 47%. மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு. அப்படியே ஆப்ஷன் 1 அது கொஞ்சம் மாறி இருக்கிறது பாத்துக்கோங்க. முதல் நிலை தொழில் பாத்தீங்க அப்படின்னா 40 மூலப்பொருள் உற்பத்தி. அப்படியே ஆர்டரா இருக்கு. சரி, முதல் நிலை தொழில் மூலப்பொருள் உற்பத்தி. மகாத்மா காந்தி கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்னாரு. சந்தை வாரத்துக்கு ஒரு முறை நடைபெறும். நகரத்துல 47% மக்கள் இருக்காங்க. வங்கி 3ஆம் நிலை தொழில். இவை 6ஆம் வகுப்பு பொறியியல் படத்தின் முக்கிய கருத்துக்களை பிரதிபலிக்குது. அடுத்து தொழில்கள். கால்நடைகள் வளர்ப்பு. கால்நடைகள் வளர்ப்பு முதல் நிலை தொழில். உணவு பதப்படுத்துதல் வேளாண் சார் தொழிற்சாலை.
பருத்தி ஆலை இரண்டாம் நிலை தொழில், இரும்பு எஃகு தொழிற்சாலை, தாதுசார் தொழிற்சாலை, தொலைபேசி சேவை. இது அப்படியே ஆர்டர் மாத்தி கொடுக்க மறந்துருச்சு. ஓகே, அப்படியே படிச்சுக்கோங்க. சரிங்களா? பல்வேறு வகையான தொழில்கள் மற்றும் அவற்றின் வகைப்பாடுகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து மருத்துவர் சேவைத்துறை, விவசாயி முதன்மை துறை, நெசவாளர் இரண்டாம் நிலை துறை, மென்பொருள் பொறியாளர், தகவல் தொழில்நுட்பம். தொழில்கள் அவற்றின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப பல்வேறு துறைகளாக பிரிக்கப்படுகின்றன. அடுத்தது தொழிற்சாலை, அரிசி ஆலை, வேளாண் சார் தொழிற்சாலை, மர சாமான்கள், காடுசார் தொழிற்சாலை, சிமெண்ட் ஆலை, தாதுசார் தொழிற்சாலை, கடல் உணவு, கடல்சார் தொழிற்சாலை. மூலப்பொருட்கள் கிடைக்கும் இடத்தை பொறுத்து தொழிற்சாலைகள் பிரிக்கப்படுகின்றன. பொருந்தாத இணையை கண்டுபிடி. கால்நடை வளர்ப்பு இரண்டாம் நிலை தொழில் தவறு. ஏன்னா வங்கி சேவைத்துறை, காகித ஆலை காடு சார்ந்த தொழிற்சாலை, பருத்தி ஆலை வேளாண் சார்ந்த தொழிற்சாலை, கால்நடை வளர்ப்பு என்பது முதன்மை நிலை தொழிலாகும். எனவே இது தவறான இணை. உற்பத்தி பொருட்களை நேரடியாக பயன்படுத்துபவர் யார்? நுகர்வோர். கடையிலிருந்து பொருட்களை வாங்கி தனது தேவைக்காக பயன்படுத்துபவர் நுகர்வோர் ஆவர். இந்தியாவின் பசுமை புரட்சி எதனை நோக்கமாக கொண்டது? இந்தியாவின் பசுமை புரட்சி உணவு தானிய உற்பத்தி பெருக்கம். இந்தியாவின் பசுமை புரட்சி உணவு தானிய உற்பத்தி பெருக்கத்தை நோக்கமாக கொண்டது. நவீன விதைகள் மற்றும் உரங்களை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். பண்டைய தமிழகத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்திற்கு புகழ்பெற்ற துறைமுகம் எது? பண்டைய தமிழகத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்திற்கு புகழ்பெற்ற துறைமுகம் பூம்புகார். பட்டினப்பாலை போன்ற தமிழ் இலக்கியங்கள் பூம்புகார் துறைமுகம் வழியாக நடைபெற்ற கடல்சார் வணிகத்தை பற்றி விரிவாக கூறுகின்றன. பட்டினப்பாலை போன்ற தமிழ் இலக்கியங்கள் பூம்புகார் துறைமுகம் வழியாக நடைபெற்ற கடல்சார் வணிகத்தை பற்றி விரிவாக கூறுகின்றன. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றி கெடும். இந்த திருக்குறள் எதனை குறித்து வலியுறுத்துகிறது? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றி கெடும். சேமிப்பு மற்றும் சிக்கனம். தன் வருமானத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி பிறகு இல்லாமல் அழிந்துவிடும் என்பது இதன் பொருள். ஒரு பொருளின் பயன்பாட்டை உருவாக்குவதே டேஸ். எது? உற்பத்தி. ஒரு பொருளின் பயன்பாட்டை உருவாக்குவது உற்பத்தி எனப்படும். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவதே உற்பத்தி எனப்படும். இது மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய மேற்கொள்ளப்படுகிறது. மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவதே உற்பத்தி எனப்படும். இது மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய மேற்கொள்ளப்படுகிறது. சேவைகள் எதன் அடிப்படையில் மூன்றாம் நிலை தொழிலாக வகைப்படுத்தப்படுகின்றன? சேவைகள் கண்ணுக்கு தெரியாத பயன்பாடு. சேவைகள் எதன் அடிப்படையில மூன்றாம் நிலை தொழிலா சொல்றாங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு பயன்பாடு. பொருட்கள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் சேவைகள், ஆசிரியர் பணி, மருத்துவம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவை. இவை நுகர்வோருக்கு பயன் தருவதால் இவை சேவைத்துறை எனப்படுகிறது. பண்டமாற்று முறை சரியாக செயல்பட முதன்மையான நிபந்தனை எது? பண்டமாற்று முறை சரியாக செயல்பட இரு தரப்பினரின் தேவைகளும் ஒத்துப்போதல் வேண்டும். பண்டமாற்று முறையில இரு தரப்பினருடைய தேவைகளும் ஒத்துப்போக வேண்டும். உதாரணமாக நெல் வைத்திருப்பவருக்கு துணி தேவைப்பட வேண்டும், அதே சமயம் துணி வைத்திருப்பவருக்கு நெல் தேவைப்பட வேண்டும். இதுவே தேவைகளின் இரட்டை பொருத்தம் எனப்படும். நவீன காலத்தில் பயன்படுத்தப்படும் மின் பணம் இ மணி எவ்வகை தொழிலின் வளர்ச்சியை காட்டுகிறது? நவீன காலத்தில் பயன்படுத்தப்படும் மின் பணம் எவ்வகை தொழிலின் வளர்ச்சியை காட்டுகிறது? மூன்றாம் நிலை தகவல் தொழில்நுட்பம். வங்கி சேவைகளும் தகவல் தொழில்நுட்பமும் இணைந்து மின்னணு பண பரிமாற்றத்தை உருவாக்கியுள்ளன. இது சேவை துறையின் உச்சக்கட்ட வளர்ச்சி ஆகும். ஒரு நாட்டின் பொருளாதார வலிமை எதனை கொண்டு அளவிடப்படுகிறது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. ஒரு நாட்டின் பொருளாதார வலிமை என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து அளவிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பே அந்த நாட்டின் பொருளாதார நிலையை தீர்மானிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பே அந்த நாட்டின் பொருளாதார நிலையை தீர்மானிக்கிறது. இதோட 55 வினாக்கள் பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற இந்த லெசன்ல முடியுது. இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க.
இதே போல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்குமே டெட்டுக்கு ரிலேட்டிவான எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.